இந்த வீடியோவில் 7 kg ப்ரௌனியோட சேர்ந்த ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து மார்னிங்கே 2 ஸ்லாப் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து சர்க்கிள் ஷேப்பில் நட்டலா ப்ரௌனி, இன்னொன்று வந்து நார்மல் ஸ்கொயர் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. அதுவும் நட்டலா தான், பட் இது வந்து ராகி எக்கு. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வந்து எக்லெஸ்ஸு. ஸோ ரெண்டுமே நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா மார்னிங் 10 o'clock கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு டாப்பில் ட்ரிசல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீட்டாக வந்து அதை பேக்கும் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாப்லேயுமே நட்டலா ட்ரிசலிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நீட்டாக வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வேர்டிங்ஸுமே வந்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் நேம் சொல்லி வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீட்டாக வந்து பேக் பண்ணியும் வச்சுட்டேன். அவங்க எத்தனை மணிக்கு வந்தாலுமே வாங்கிட்டு போயிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 7 kg ப்ரௌனி ஆர்டர்ஸ். அண்ட் அது இல்லாமல் 2 கேக் ஆர்டரும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரே நாளே இருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஹெக்டிக்காக வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்த ஒரு நாள் அது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் 4 kgs இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பேட்டரை வந்து நான் ஒட்டுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஈச் டின்னு சொல்லிட்டு நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸாக கேட்டிருந்தாங்க, இப்படி வந்து அட் டைமில் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டீங்க பேட்டரை, ஸோ வந்து எப்படி பேக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்து பேட்டர் எவ்வளோ நேரம் வெளில இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ பேக் பண்ணுற டைம் வரைக்கும் ஒரு 1/2 hour வரைக்குமே வெளியில் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பேக் பண்ணி எடுத்தேன். 2 டின்னாக தான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். இது வந்து 60 liter ஓவன் தான். ஸோ வந்து பெரிய டின் ஒன்று, சின்ன டின் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ கிட்டத்தட்ட பேக் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து 3 hours 3.5 hours ஆகிடுச்சு. அண்ட் டாப்பிங்ஸில் பார்த்திங்கன்னா சாக்லேட், நட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து நான் டாப்பிங்கில் வந்து கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ப்ரௌனிஸில் பேக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனை. ஸோ எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னடா உடனே எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்க்காதீங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. ஸோ எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ தான் நமக்கு பெரிய வேலையே இருக்குது. 350 grams வந்து 8 boxes பேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நான் வெயிட் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பீசஸ் அப்படிங்கிறத நான் கரெக்டாக வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து 6 pieces வந்துச்சு. ஸோ 6 பீசஸாக வந்து நான் எல்லா பாக்ஸுமே பேக் பண்ணிவிட்டேன். அது ஏன் அடியில் பேக்கிங் ஷீட் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ராகி ப்ரௌனினால் லைட்டாக வந்து அந்த இது வந்து ஒட்டும் ப்ரௌனி வந்து. ஸோ அதனால் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன், நீட்டாக இருக்கும் பேக்கிங் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே வந்து 6 பீஸுன்னு கணக்கு வச்சு வெயிட்லாம் மெஷர் பண்ணி தான் வைக்கிறேன். ஸோ சும்மாலாம் வைக்கல. ஸோ மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லா 8 பாக்ஸஸுமே வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்க்கவே அப்படியே கண்குளிராக காட்சியாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு வேலையும் இருக்குது நமக்கு. 2 ஸ்லாப் வந்து பேக் பண்ணணும். இது இல்லாமல் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3rd பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஒரு 1/2 kg ப்ரௌனி ஸ்லாப் வந்து கேட்டிருந்தாங்க. டாப்பிங்ஸ் வந்து எது நல்லா இருக்குமோ அதை நீங்கள் போட்டுருங்கன்னு சொல்லி தான் என்கிட்ட கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து நட்ஸ் அண்ட் சாக்லேட் சிப்ஸ் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா ரவுடி பேபி டர்ன்ஸ் 3 அப்படின்னு சொல்லி வேர்டிங்ஸும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு நீட்டாக அதை வந்து பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. அண்ட் அடுத்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்காக கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரௌனி ஸ்லாப்பு. ஸோ இந்த 8 boxes கேட்டிருந்தாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து இந்த ஸ்லாப்பும் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இது வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இவங்க சர்ப்ரைஸாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வேர்டிங்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் நேம் சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து நான் போட்டு எழுதி வச்சுட்டேன். ஸோ லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையுமே வந்து நீட்டாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தா ப்ரௌனியே வெறுத்து போயிடும், அந்தளவுக்கு ஃபுல்லாக எண்டு வரைக்குமே ப்ரௌனி தான் இருக்கும். ஸோ எந்த ப்ரௌனி வந்து இதில் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.